நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த காங்கிரஸ் எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளதாக சபாநாயகர் ஓம் பிர்லா பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எதிர்கட்சி எம்பிக்கள் திட்டமிட்டத்தை அறிந்து நேற்று மக்களவையில் பேச வேண்டாம் என பிரதமரை கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டதில், அதாவது நாடாளுமன்றத்தில் வர வேண்டாம் என பிரதமருக்கு வேண்டுதல் விடுத்ததாகவும் சபாநாயகர் ஓம் பிர்லா தற்போது தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டதால் நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் மோடி அவர்களை இன்றைய தினம் வர வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்கட்சிகளை சேர்ந்த பெண் எம்பிக்கள் வேண்டும் என்றே பிரதமர் மோடியை பேச விடாமல் தடுத்ததாக சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த 2026-27க்கான பட்ஜெட் தாக்குதலானது நடத்தப்படுகிறது. அதுக்கு பதிலுரை அளித்திருக்க பிரதமர் அவர்களை பேச விடாமல் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அதாவது பதிலுரை பிரதமர் வழங்கையில் அவர்கள் பிரதமரை தாக்கக்கூடும் என்ற ஒரு அச்சமும், அது மட்டுமல்லாமல் பிரதமரை பேச விடாமல் அதாவது கடும் வாக்குவாதமானது ஏற்படக்கூடிய சூழல் வந்து விடுமோ என்பதற்காக இன்றைய தினம் பிரதமரை வர வேண்டாம் எனவும் சபாநாயகர் கேட்டுக்கொண்டதாக அவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து குறிப்பாக எம்பிக்கள், அதாவது காங்கிரஸ் எம்பிக்கள் என்ன சொல்லக்கூடிய ஜோதிமணி மற்றும் சுதா அவர்களுடைய பெயரை அதாவது குறிப்பிட்டே அதாவது சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் அதாவது அமளியில் ஈடுபடும் போது பிரதமர் பதிலுரை அளிக்கும் போது அவரை தாக்க கூடும் என்ற ஒரு அச்சத்திலையும், அது மட்டுமல்லாமல் பேச விடாமல் தடுக்கக்கூடும் என்ற அச்சத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றைய தினம் பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டாம், மக்களவைக்கு வர வேண்டாம் எனவும் தான் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.